Welcome to Annam's Health Recipes. கோவக்காயில் வத்தல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம பொதுவாகவே வெண்டைக்காய் அந்த மாதிரி கொத்தவரங்காய், மோர் மிளகா, சுண்டைக்காய் அந்த மாதிரி போடுவோம். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இந்த மாதிரி கோவக்காயிலையும் வத்தல் போட்டிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணி பார்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையானது 1/2 கிலோ கோவக்காய். இதை கோவக்காயில் ரொம்ப டஸ்ட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா பைப்பில் தேய்ச்சி ஒரு 2-3 தடவை கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி இதில் இந்த இதையும் கட் பண்ணிவிட்டு இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேக வைக்க தான் போகிறோம். அதனால ரொம்ப பழமாக வேண்டாம், இந்த மாதிரி பாதி பழமாக இருந்தால் போதும். இந்த மாதிரி இந்த எட்ஜஸ் எல்லாம் இப்படி கட் பண்ணி தூக்கி போட்டுறணும். இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் போட்டுட்டு இந்த கோவக்காயை மாத்திரம் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப லேசாக கட் பண்ணணும்னு இல்லை, ஓரளவுக்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த அளவு திக்னஸில் கட் பண்ணிக்கலாம். இது நல்லா காஞ்சிரும். ரொம்ப பெருசாக வேண்டாம், ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கோவக்காயும் கட் பண்ணிக்கணும். இது ரொம்ப பழமாக இருக்குது, இது வேண்டாம். கொதிக்கிறச்ச இந்த காயை போடணும். இப்போ நல்லா கொதி வரப்போகுது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். நான் 1/2 கிலோ கோவக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் அவங்கவுங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எப்போவுமே செஞ்சு பார்க்குறச்ச கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள், அப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா நிறையா செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இதை அப்படியே போடுறேன். இது ரொம்ப வேகணும் சாஃப்டாக அப்படி இல்லை, ஒரு அரை வேக்காடு வெந்தாலே போதும். அப்போ தான் வத்தலுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஃபுல்லும் வெந்துருச்சுன்னா ரொம்ப கொடன்னு போயிடும், அது ஷேப்லெஸ் ஆகிடும். அதனால் பாதி வெந்தால் போதும். இதை அப்படியே ஒரு மூடியால் மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டால் போதும். அப்புறம் நம்ம திறந்து அதை தண்ணி வடிச்சிட்டு காய போடணும். இப்போ இந்த நல்ல மலமலன்னு கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சு வெந்ததுன்னா போதும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி தண்ணி வடிகிற ஒரு இதில் எடுத்து போட்டுருணும். இது தண்ணி வடிஞ்ச பிறகு அப்படியே கொண்டு போய் மாடியில் ஒரு பிளேட்டில் விரிச்சு விட்டு காய வைக்கணும். இது காஞ்ச பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரித்து தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம், சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு, ஆறிடுச்சு. இதை இந்த மாதிரி பிளேட்டில் தனித்தனியாக வச்சு இதை அப்படியே மாடியில் வெயிலில் கொண்டு போய் காய வச்சு நல்லா காயிற வரையும் காய வைக்கணும். இதை தனித்தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கணும். நம்ம கொத்தவரங்காய் வத்தல், அவரைக்காய் வத்தல்லாம் போடுறோம் இல்லையா, இதுவும் அதே மாதிரி தான். வெயில் காலம் வந்தாலே நம்ம லேடிஸ்க்கெலாம் ஏதாவது வத்தல் போடுவோமான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால் இதை இந்த வருஷம் நான் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன்.
நீங்களும் எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து அப்படியே எல்லாம் பரப்பியாச்சு. நல்ல வெயிலில் கொண்டு போய் அப்படியே வச்சிடணும். இந்த மாதிரி வெயிலில் 2 நாள் காய வச்சா நல்லா காஞ்சிரும். நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி தட்டில் எடுத்து திருப்பியும் வெயிலில் காய வைக்கணும். இப்போ வந்து கோவக்காய் போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி சவுண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி சலசலன்னு சத்தம் வர்ற வரையும் காய வச்சுக்கணும். இது நம்ம வந்து நீளமாக வேணும்னாலும் இந்த கோவக்காயை நீளமாக நறுக்கி இந்த மாதிரி வத்தல் போட்டுக்கலாம். இதை வந்து எண்ணெயில் பொரித்து அப்படியே நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.